உலகத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களும் நம் கண் முன்னாடி கொண்டு வரும் ஒரு கால கண்ணாடி. எதுங்க? இந்த மொபைல். உண்மையிலே இந்த மொபைல் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். இந்த மொபைலால வாழ்க்கைய இழந்த பேர் பல பேர். வாழ்க்கைய உருவாக்குனவங்க பல பேர். பணத்த இழந்தவர் நிறைய பேரு. பணத்த இந்த மொபைலால சம்பாதிச்சவங்க நெறைய பேர். இது 2ம் செய்யலாம் இதுல. உதாரணத்துக்கு நம்ம எத தேர்ந்தெடுத்துக்கிறோம் அதுதான். நம்ம ரோட்ல பயணிச்சுட்டு இருக்கிறோம். வாகனத்துல. கண் முன்னாடி நம்ம ஒரு விபத்த பார்க்கிறோம். பரிதாபப்படுறோம். மறந்துடுறோம். ஆதங்கப்படுறோம். கவலைப்படுறோம். வேதனைப்படுறோம். அடுத்த நிமிஷமே மறந்துடுறோம். மறக்க வேண்டியதுதான். ஆனா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவங்களுக்கு, நாளைக்கு நம்மை சார்ந்தவங்களுக்காக கூட இருக்கலாம் அந்த விபத்து. நடக்கலாம் நாளைக்கு. ஏன் நமக்கு கூட நடக்கலாம். நாளைக்கு இன்னைக்கு அடுத்தவங்க வீட்ல ஒரு இறப்பு. நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு இறப்பு வரலாம். இன்னைக்கு இன்னைக்கு மத்தவங்க வீட்ல ஒரு இழப்பு. நாளைக்கு அந்த இழப்பு நம்ம வீட்லயும் வரலாம். உலகம் நிரந்தரம் அல்ல. மரணம் நம்மள துரத்திக் கொண்டே இருக்கும். அதுவரைக்கும் இரணமும் மரணம் நம்மள துரத்திட்டே தான் இருக்கும். இரணம் நிந்துச்சுன்னா மரணம் வந்துரும். மரணம் வரைக்கும் இரணம் கண்டிப்பா உண்டு. யாரும் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதிகப்பட ஆசையினால தான் அதிகமா தேவைப்படுறதுனால அந்த சிந்தனையில தான் ஓடி அலையிறோம். அந்த அலைச்சல்ல பிஸி. மனைவிகிட்டயும், பிள்ளைகள்கிட்டயும் பேசுறதுக்கு டைம் இல்ல. சம்பாதிக்கணுன்ற எண்ணம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம வாழ்க்கையில நேர் பாதி நம்ம மனைவி. வருமானம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம்னா, அப்புறம் எல்லாத்தையும் இழந்த பிறகு, ஐயோ! விட்டுட்டோமே இல்ல. கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல. நம்ம வாழ்க்கையில நேர் பாதி நம்மளுடைய மனைவி. மறுபாதி தான் வருமானம். புரியுதுங்களா? அதனால வாழ்க்கையில மனைவி, பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் வாழ போறோம். வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. ஒண்ணு மட்டும் மரணம் வரைக்கும் நம்மளுடைய இரணம் நம்மள பின்தொடர்ந்துட்டே இருக்கும். அதுக்குன்னு வீட்ல சும்மா உட்கார்ந்தா கிடைக்காது. அதுக்கு ஒரு முயற்சி இருக்கு. அதுக்கு ஒரு கரணம் போடணும். இந்த இரணத்துக்கு ஒரு கரணம் போடணும். அப்போ இரணம் கிடைக்கும். ஆனா மரணம் வரைக்கும் கரணம் போட்டாதான் இரணம் கிடைக்கும். இரணம் நின்னு போச்சுன்னா மரணம் வந்துரும். அதனால அங்கலாப்பு எடுத்து அலையாதீங்க.